பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தை 8. நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா, அறிவிக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்களே என் சாட்சிகள். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஏனென்றால் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார், உருவாக்கி இருக்கின்றார். என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க முடியும், கடவுளை முகமுகமாய் பார்க்க முடியும், கடவுளோடு சேர்ந்து நீங்கள் வழி நடக்க முடியும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். ஆண்டவருக்காக சாட்சியாக நின்ற மனிதர்கள் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே தந்தை கடவுள் ஒரு நபரை குறித்து சாட்சி சொல்லுகின்றார். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு வருகின்றான், கடைசியாக அவன் ஆண்டவர் முன்பாக நிற்கின்றான். அந்த வேளையிலே ஆண்டவர் சாத்தானை நோக்கி கேட்கின்றார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. சாத்தான் அதற்கு பதில் மொழியாக, நான் இந்த உலகை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகின்றான். அந்த வேளையிலே தான் இந்த 8வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமை அனைத்தையும் விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தந்தை கடவுள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஒரு நபரை குறித்து சாட்சி சொன்னார் என்றால் அது யோபுவை குறித்துதான். அந்த அளவுக்கு பரிசுத்தத்தோடும் மாசற்றவனோடும் நேர்மையாகவும் கடவுளுக்கு அஞ்சி அவர் நடந்தபடியினால் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொன்னார். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபரை குறித்து சாட்சி சொல்லுகின்றார். அவர் பெயர் திருமுழுக்கு யோவான். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூர விரும்பினீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் வருகின்றார், மனித அவதாரமாக வருகின்றார். அந்த வேளையிலே அவர் கடவுளுக்குரிய வழியை ஆயத்தப்படுத்துகின்றார். தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனை நம்முடைய மீட்பராக அனுப்புகின்றார். எனவே அவருடைய வழியை செம்மைப்படுத்துவதற்காக திருமுழுக்கு யோவான் வருகின்றார். அவர் ஆணித்தரமாக, அவர் உற்சாகத்தோடு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், விரியம்பாம்பு குட்டிகளே, இதோ மரத்தின் அடியில் கோடாரி வைத்து விட்டது, மனமாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அநேக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காலகட்டத்திலும் கூட நாம் பாவத்தை குறித்து நற்செய்தி சொன்னோம் என்றால் யாரும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நேர்மையானதை பற்றி பேசுங்கள், பாசிட்டிவாக பேசுங்கள், நெகட்டிவானதை பேச வேண்டாம் என்று சொல்லி. ஏனென்றால் சாத்தான் அந்த அளவுக்கு விதைகளை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதைத்திருக்கிறபடியினால் இந்த நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்களை மறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கிறபடியினால் அந்த பாவத்தை குறித்து
யாரும் நற்செய்தியை கேட்பதில்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மனம் மாறாமல் நீங்கள் எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தாலும், எந்த கோயிலுக்கு அலைந்து திரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மீட்பு கிடைப்பது இல்லை. எனவே முதலில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்வார், நீ எரிந்து சுடர்விடும் விளக்காய் இந்த உலகத்தில் இருக்கிறாய் என்று சொல்வார். தந்தை கடவுளும் உங்களை பார்த்து சொல்வார், என் மகன் என் மகளை நீ பார்த்தாயாம், அவனை போல் நேர்மையானவனும் கள்ளம் கபடமற்றவனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவனும் இந்த உலகத்தில் யாராவது உண்டா என்று ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்வார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய புகழ்ச்சி வேண்டாம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், மனிதனுடைய புகழ்ச்சியை நாம் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மனிதன் என்ன உயர்த்த மாட்டாராம், இந்த மனிதன் என்னை புகழ்ந்து பேச மாட்டாராம், நான் மேடைகளுக்கு போய் பரிசுகள் வாங்க வேண்டாம் மாட்டேனா என்று சொல்லி அநேக உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றன. அதை நாம் திருச்சபையிலும் பார்க்கலாம். ஒரு குருவானவர் மறு குருவானவரை அவரை ப்ளீஸ் செய்து அவர்களை பற்றி பெருமையாக பேசி நடக்கதை பார்க்கலாம். ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு பதிலாக கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் மனிதர்களையும் பணக்காரர்களையும் செல்வந்தர்களையும் பெருமைப்படுத்தி யாரெல்லாம் பெரிய பதவிக்கு போகணுமோ அவர்களை பெருமைப்படுத்தி பேசுகிறபடியினால் திருச்சபையை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதை நீங்களும் பார்த்திருக்கலாம். அதே போல்தான் நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலும் இந்த நாட்களிலும் சரி, உங்களை யாராவது புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் இந்த மனிதன் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராய் பேசுவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதனுடைய புகழ்ச்சிக்கு நீங்கள் கடந்து சென்று விடாதபடி கடவுளை புகழ்ந்து அவரை ஆராதித்து அவருக்கு சாட்சியாய் இயேசுவே ஆண்டவர் நீங்கள் என்று அறிவித்தீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்களை குறித்து சாட்சி சொல்வார். நீங்களே அந்த சாட்சிகள். எனவே இந்த நேரத்தில் நாம் சாட்சிகளாய் இருக்கும்படியாக நாம் ஆண்டவரிடம் கேட்போம். மனிதர் தரும் பெருமை எனக்கு வேண்டாம். மனிதன் என்னோடு கூட இருந்து எனக்கு குழி வெட்டி கொண்டு இருக்கின்றான், என்னை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டு இருக்கின்றான். ஆண்டவரே, நீர் தரக்கூடிய பெருமை மட்டும் போதும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களாம். ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்கு உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியை தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தாயும் கருவறையில் இருக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்து உமக்கு சாட்சியாய் இருக்க எங்களை உயர்த்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் 5வது அதிகாரம் 41வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, மனிதன் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்த மக்களே, நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருடைய பெருமையை தேடாதபடி மனிதனுடைய பெருமையை தேடி அலைந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், மகனே மகளே என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிடுகின்றார். இந்த நேரத்தில் அவரை நோக்கி நாம் திரும்புவோமாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த பெருமை எனக்கு வேண்டாம், என் ஆண்டவரை மட்டுமே நான் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களும், தகப்பனே, நீர் அவர்களை பலப்படுத்தும், நீர் அவர்களை ஆசீர்வதியும், உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சிகளாய் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராங்க. உம்மை ஆண்டவரே, நீர் அழைத்த மக்கள், ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் உமக்கு சாட்சிகள் இல்லாமல் ஆண்டவரே சாத்தானுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருப்ப இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், திருச்சபையிலும் பார்க்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி உமக்கு சாட்சிகளாகவும் அநேக ஆத்துமாக்களை திருச்சபையில் சேர்க்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும், உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றும், சோர்வை எடுத்து மாற்றும், அன்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோவானை போல் அவர்கள் எழுந்து ஆண்டவரே எழுந்து யோவானை போல் எழுந்து
ஆண்டவரே ஜொலிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எரிந்து சுடர் விடக்கூடிய ஒரு விளக்காய் இருக்கும்படியாக நீர் அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே யோபுவை போல் உமக்கு அஞ்சியும் ஆண்டவரே எப்பொழுதும் நேர்மையோடு நடக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே தாவீதின் மகனே, எங்கள் மீது மனமிறங்கும், எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாய் இருக்க பலப்படுத்த வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகின்றோம். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளுக்கு சாட்சியாய் இருந்தது போல் இதோ இந்த நேரத்தில் உமது மகன் நோக்கி ஜெபித்த ஒவ்வொருவரும் உமக்கும் திரு குடும்பத்திற்கும் தந்தை கடவுளுக்கும் சாட்சியாய் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்கு உங்களோடு கூட இருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய இந்த அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வல்லமையோடு வழிநடத்தி உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவாராக. ஆமென்.